திரு பொங்கலூர் மணிகண்டன், என்ன இணைப்புக்கு தயாராகிறாரா எடப்பாடி பழனிசாமி? ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி இணைப்பு அமித்ஷாவினுடைய கைகளுக்கு மத்தியில் 3 பேரும் இணைகிறார்கள் அப்படின்றது ஒரு பார்வையாக இருக்கிறது. இணைப்புக்கு தயாராகிறாரா இபிஎஸ்? அப்படிதான் எடுத்துக்கணுமா? நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிரான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே தமிழ்நாட்டில் எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பெரிய அளவில் ஏதாவது வகையில் பாதிக்கப்படுறாங்க. எனவே அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற நோக்கம் வருகிறவரெல்லாம் திமுக வேண்டாம் என்று யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அதில் ஒன்று சேரலாம். அந்த வகையில் யாரையும் நிராகரிக்கலை, யாரையும் ஒதுக்கலை. அதாவது அதிமுகவில் இருந்தவர்கள், பிரிந்தவர்கள் அல்லது கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது இலக்கு ஒன்று தான், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற போது அந்த நோக்கத்தில் எல்லோரும் ஒன்றிணைவாங்க. அதில் நீங்கள் குறிப்பிடுகிற யாருமே விலக்கில் அல்ல, யாருமே இப்போ அதுல இருந்து விலக்கு அல்ல, எல்லாருமே ஒன்றிணையலாம். அப்படின்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களும் அந்த அணியில இருக்க போகிறார்களா, இல்ல இவங்க ஒருங்கிணைந்த அதிமுகவை பாஜக விரும்புதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ கடந்த பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓனாயும் வெள்ளாடும் ஒன்றா இருக்க முடியாது, துரோகிகளோட நம்ம தோளோடு தோல் நிற்க முடியாதுன்னு நீங்க முழங்குறது கேட்குது, இப்படியெல்லாம் ஒரு நீண்ட நெடிய கடிதம் எழுதியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு டிடிவி தினகரன் பேசுவது அவர் எங்க அணியில இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு பேசுறாரு. இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைய வேண்டிய ஒரு சவால் இருக்கிறது இல்ல எடப்பாடி? அரசியல்ல கருத்துக்கள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்தை மாதிரி பேசுறதா, ஒவ்வொரு காலச்சூழல் உருவாகிற போது அதுக்கு ஏற்றவாறு கருத்துக்கள் வரும். அப்போ அந்த கருத்துவே கடைசியாக நீடிக்கும்னு சொன்னால் நிச்சயமா கிடையாது, கருத்துக்கள் மாறும். இப்போ நோக்கம் என்ன, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ இது எல்லாமே கவனத்தை எடுத்துக்கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான் நிச்சயமாக முடிவெடுப்பார். அவர் எடுக்கிற முடிவுகள் நிச்சயமாக தமிழ்நாட்டை பாதுகாக்கிற முடிவாக இருக்குங்க, ஸ்டாலினுடைய ஆட்சியை வீழ்த்திய முடிவாக இருக்கும். எனவே அதில் இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லையா, திமுக வேண்டாம் என்று யாரெல்லாம் கருதுகின்றார்களோ எல்லோரும் ஒன்றிணைகிற காலம் விரைவில் வரும். அது எப்படி, எதற்காக, ஏன் என்பது கேள்வியெல்லாம் அதிமுக பொதுச் முடிவு எடுப்பார். இப்ப இணைப்புக்கு தயாராகிறார் இபிஎஸ், கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்துறாங்க அப்படின்றதான் இதனுடைய புரிதலாக. இல்லைங்க, இணைப்புங்கிறது வார்த்தைகளை காட்டிலும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்கிற அந்த ஒற்றை இலக்கு தான். இணைப்பு விட இலக்கு முக்கியம். எப்படி செய்வீங்க? இல்ல எப்படின்னு பாருங்க, அவங்க இந்த வியூகத்தை, இந்த யோசனையை இப்ப வெளிப்படை சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, அரசியல் சரியும் இல்லை. இப்ப நாங்க இப்படி செய்ய போறோம், இணைக்க போறோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பலாயிரம் தடைகள் வரும், எதிர்க்கு பலன். ஆமா நிச்சயம். அதனால எதையும் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேர்தல் நேரத்தில் அது நிச்சயமாக பதிலாக மாறுங்க. சரி, திரு புகழேந்தி அவர்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன், இணைப்புக்கு தயாராகிறதா அதிமுக? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்களும் சரி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தது ஒன்றிணைந்தால் தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்பதாக இருக்கிறது. இன்றைக்கு டிடிவி தினகரன் பேசும்போதும் கூட அவங்க தான் என்டிஏல இணைஞ்சிருக்காங்க, அவங்க தான் நாங்க இருக்கிற அணியில அம்மாவினுடைய கட்சி, அவர் அதிமுக கூட கமிட் பண்ணல, அம்மாவினுடைய கட்சின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிங்கிற பெயரும் அவரால் மென்ஷன் பண்ண அவர் விரும்பல அப்படின்னு நான் அதை புரிஞ்சுக்கிறேன். அம்மாவினுடைய கட்சி சேர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இணைப்பு அதை நோக்கிதான் சென்று கொண்டிருக்கிறது, அப்படிதான் பார்க்கணுமா இதைய? புதிய தலைமுறை, அதாவது திலகவதி ரொம்ப சாமர்த்தியமா எனது நண்பர் பொங்கலூர் மணிகண்டன் பேசிட்டே ரொம்ப நீட்டா கொண்ட பாயிண்ட் அவுட் பண்ணார். நீங்க கவனிச்சிருப்பீங்க, எல்லாரும் அவர் தலைமையேற்று வந்துருவாங்க, அவர் தான் முடிவெடுப்பார், தலைமைன்னு சொல்ல அவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னார். இதை தான் திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் வேணுன்றப்ப 11 எம்எல்ஏக்களோட மெர்ஜர் பண்றதுக்கும் பிஜேபி தான் காரணமா இருந்தது. திரு மணிகண்டன், நான் உங்ககிட்ட அந்த பாயிண்டை நான் கேட்க விரும்பினேன். இவ்வளவு நாட்களா இணைப்புன்னு நிறைய பேசி கொண்டிருந்தார்கள், அப்போல்லாம் செவிமடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி, தொடர்ந்து துரோகிகளுக்கு எக்காலத்திலும் இடமில்லை அப்படின்னார். இப்போ பிஜேபி ஹைகமாண்ட் ஒரு முடிவெடுக்கிறது, அமித்ஷாவுடைய தலைமையில ஒன்றிணைவதாக ஒரு பார்வை இருக்கிறது. இப்போ அமித்ஷா பிஜேபி ஹைகமாண்ட் அதுதான் இப்போ அத்தாரிட்டியா இருக்கிறதா, அவங்க தான் இப்போ ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்களா? இல்லைங்க, அதாவது இந்த மாதிரியான ஒரு செய்திகள் கட்டமைக்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 2024 அதையே பண்ணிருக்கலாம் இல்லையா, அதை அதிமுக கேட்டுக்கலாம் இல்லையா? அப்படி அல்லங்க. அதாவது 2026 தேர்தல் என்பது மிக முக்கியமானது, மத்தியிலும் கருதுறாங்க, மாநிலத்திலும் தேவை இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய ஒரு மோசமான சூழ்நிலையை தமிழ்நாட்டு அரசியலில் திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது, பொய்யான மோதல். இப்போது மத்தியிலிருந்து வர வேண்டிய பல திட்டங்களை, மக்களுக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை திமுக அரசியல் செய்து கொண்டு கெடுக்குது. அப்போது அதிமுக இருந்த காலத்தில் நீங்கள் அடிமைன்னு சொன்னீங்க, ஆனால் பல ஆயிரம் திட்டங்கள் அதிமுக அரசால் மத்திய அரசு இணக்கமாக இருந்ததாக வந்தது.
அப்போ இதையெல்லாம் மத்திய அரசு கவனிக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க கூட்டணியில இருந்ததுனால ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் எங்களுடைய விருப்பம் இல்லாம நாங்க செவிமடுக்க வேண்டிய சரின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொன்னாரு. மறுக்கலீங்க. பாரதிய ஜனதா கூட்டணியில இருந்து வெளியே நீங்க சொல்றது சரி, மறுக்கல. தேசிய கட்சியால பல கஷ்டங்களை காங்கிரசும் செய்திருக்கிறது, எல்லா கட்சியுமே அது உண்டுதான். ஆனாலும் கூட மாநில அரசு மத்திய அரசுங்கிற அந்த அரசு ரீதியான உறவு இல்லை என்று சொன்னால் அது பாதி மக்களுக்கு தான், தனிப்பட்ட நம்ம கட்சிகளுக்கு நமக்கு அல்ல. எனவே தான் எம்ஜிஆர் இருந்து அண்ணனுக்கு தெரியும் இன்று வரையிலும் அதிமுக பொறுத்தவரையில் மத்திய அரசோடு அரசியல் ரீதியான அல்ல அரசியல் உறவை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்க பழையன கழிதலும் புதியன புதுதல் மாதிரி தான். நேற்று ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இன்னைக்கு ஒரு வார்த்தை அரசியல்ல மாறுங்க. அது அரசியல், இது வந்து வியாபாரம் அல்ல. அரசியல் என்பது மக்களுக்கானது. ஒரு விரோதமான ஒரு நிகழ்ச்சி, விரோதமான ஆட்சி எடுக்கிற போது அவரை வீழ்த்துவதற்கு யாரும் ஒன்று சேரலாங்க. 98ல் அம்மா காலத்தில் இதே மாதிரி தான். எந்த கட்சியெல்லாம் விரோதமாக அம்மாவை எதிர்த்து பேசியதோ அந்த கட்சியெல்லாம் ஒன்றிணைத்து இதே புரட்சி அம்மா அவர்கள் ஒவ்வொரு கட்சி மாடிப்படி ஏறியே சென்று அணி அமைச்சாங்க. அதனால இன்றைக்கு இலக்கு 26 திமுக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று மக்களுடைய இலக்கா இருக்கிறது. எனவே அதற்காக சிந்தாமல் சிதறாமல் வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காக எந்த எல்லைக்கும் அதிமுக செல்லும். இதில் வந்து நீங்க பேசுனீங்க, குறை சொன்னீங்கன்னா இந்தியாவில் எந்த கட்சியும் பழச நமக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேரவே முடியாது. அதிமுக அதையெல்லாம் மறந்து நிச்சயமாக ஒன்று சேரும். அது பொதுச் செயலாளர் எழுதி முடிவெடுப்பாருங்க.